வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மாத பலன்கள், ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். ரிஷப ராசியில சூரியன் பகவான், மிதுன ராசியில குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு மாதத்தின் தொடக்கத்துல. அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான் மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள்ல இந்த மாதம் தொடங்கின உடனே 2ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. கடகராசிக்கு உச்சம் பெற்று பெயர்ச்சி ஆகிறாரு. அடுத்து 9ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவரும் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதனால இந்த மாதம் முழுவதுமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது முழுமையாக இருக்க போகுது. 2ஆம் தேதி குரு பகவான், 9ஆம் தேதி அந்த சுக்கிரன் பகவான், அடுத்து 16ஆம் தேதி அந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 21ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அடுத்து புதன் ஆகப்பட்டவர் 23ஆம் தேதி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். இந்த மாதத்துல எல்லா கிரகங்களுமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா, முதல்ல குரு, அதுக்கப்புறம் சுக்கிரன், அடுத்து சூரியன், அடுத்து செவ்வாய், இப்படி புதன், இப்படி எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால ஒரு நிலையான ஒரு அமைப்புகள் இந்த மாதத்துல இருக்குமா அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசி. காலபுருஷனுக்கு முதல் ராசி தான் இந்த மேஷ ராசி. மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு துடிதுடிப்போட இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். எதையுமே வேகமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதாவது சிந்திக்கிறதுலாம் அடுத்தபட்சம் தான். முதல்ல ஒரு எடுத்த உடனே ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை மிகவும் விரைவாக செய்து முடிப்பவர்கள். ஒரு துடிதுடிப்பான ஒரு எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவான எண்ணமோ நெகட்டிவான எண்ணமோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும். செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைவாக அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இவர்களினுடைய நிறைய ஒரு விஷயங்கள், அதாவது குடும்ப சூழ்நிலையாகட்டும், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை ரீதியான சில மாற்றங்களாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய சில பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக சில வருமான ஏற்பாடுகளை பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்குன்னு ஒரு சுயமாக ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான சில முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி பெண்கள் இந்த ஜூன் மாதத்தில் இருக்க போகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால பண வரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு மேலாக சம்பளமே வந்திருக்காது. ஆர்டினரியாக தனியார் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு, இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இவர்கள் வேலை முழுமையாக செய்தாலும் கூட அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள்னால இவர்களுக்கு சரிவர அந்த ஊதியம் வராமல் இவர்கள் நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். இது எல்லாமே இந்த மாதத்துல முழுமையாக கரையக்கூடிய ஒரு நேரம். அதனால இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தடைப்பட்ட வருமானங்கள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, சில இடத்துல குடும்பத்தை அதிகப்படியாக வெறுத்து ஒதுக்குனவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். மேஷ ராசி என்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெட்ட குணம் என்ன அப்படின்னா, கோபப்பட்டு, முதலே நான் சொன்ன மாதிரி ஒரு துடிதுடிப்போட சில வார்த்தைகள் எல்லாம் பேசிடுவாங்க. அந்த துடிதுடிப்போட பேசிய வார்த்தைகள்னால குடும்பமே 2ஆக பிளவுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள்லாம் இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில நபர்கள்னால வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்த இந்த மேஷராசி என்பவர்கள் இந்த ஜூன் மாதத்துல முழுமையாக அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா
கணவன் மனைவி பிரிவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருந்திருக்கும். அந்த கணவன் மனைவி பிரிவை பார்த்திங்கன்னா இவர்களால் தாங்க முடியாத ஒரு துக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசிட்டோம், அவள் ஏன் அதை தப்பாக எடுத்துக்கணும், நம்ம ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசிட்டோம், நம்மளுடைய கணவர் ஏன் தப்பாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு உரிமை போராட்டம் அப்படின்றது கடந்த ஒரு 3 மாதங்களாக நடந்திருக்கும். இதனால் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான இந்த மேஷராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு தருணம், தன்னுடைய குடும்ப உறவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இருக்க போது. இந்த மே மாதத்துல, இந்த ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்பை பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த மேஷராசி என்பர்கள் பொதுவாகவே ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய முத்திரையை பதிப்பவர்கள். அதாவது இவங்க இன்னைக்கு வந்துட்டு போனாங்க, இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டம் சொன்னாங்க, இந்த மாதிரியாக நம்ம இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக பல பேருக்கு அறிவுரை கூறியிருப்பாங்க. ஆனால் இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னால அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த 12 ராசிகளிலேயே பார்த்திங்கன்னா இந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால ஏமாற்றம் அடைந்த ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான். ஏன்னா அவர்களை இந்த மேஷராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த உடன்பிறப்புகளை தன்னுடைய பெற்றோர்கள் மாதிரி கருதி அந்த அவர்களுக்கு அதிகப்படியான வாழ்க்கை தியாகத்தை கொடுத்துருப்பாங்க. அவங்க நல்லா படிக்கணும் சொல்லி இவங்க படிக்காமல் இருந்திருப்பாங்க, அவங்க பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லி நிறைய ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் நல்ல ஒரு உயர்வுக்கு வந்திருப்பாங்க, இவர்கள் இன்னமும் ஒரு அடித்தளத்தில் தான் இருந்திருப்பாங்க. அந்த அளவிற்கு அந்த உடன்பிறப்புகளை வாழ வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மேஷராசி என்பர்கள் தான். இவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இவர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அண்ணன் தம்பிலாம் பேசாம இருக்கிறாங்க, அதே மாதிரி உறவுகள் உடன்பிறப்புகள் பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது இதுவரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல நானும் அவங்களும் தனித்தனியா இருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உடன்பிறப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு பயணம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மாதத்துல உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம், அந்த சொத்துக்கள்னால சில கடன்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 4ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால தாயாரினுடைய டிசிஷன் அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஒன்றாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால அம்மா ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதத்துல நீங்க அவங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிறது நல்லது. அதன் மூலமாக நீங்கள் நிறைய வாழ்க்கையில் ஒரு உயரத்தை அடைவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வர்றார். அதாவது செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில் தான் வர்றார். அதனால சில இடத்துல குடும்பத்திற்காக அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த ஜூன் மாதத்தில் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த மாதத்தில் தீரப்போகுது. எங்கடா வேலை கிடைக்குமா கிடைக்காத கடைசி நிமிஷ அந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் உங்களுக்கு சில இடத்துல கேன்சல் ஆகியிருந்திருக்கும். சில இடத்துல இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு எந்த விதமான பதிலும் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரியாக அந்த வேலை ரீதியான சில சிக்கல்களில் இருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசா புத்திகளில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு மேக்சிமம் ஆஃப் பிரச்சனை எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவுமுறை பிரிவுகளில் இருக்கும். அதாவது கணவன் மனைவியாகவே இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இருக்காது. டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு அந்த ஆள் மனது உள்ள அவர்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான உறவுமுறை சிக்கல்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு தொடருது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிலிருந்து நிவர்த்தி அடைவதற்குண்டான சில தீர்வுகளை கண்டிப்பாக அந்த ஜாதகப்படி இருக்கக்கூடிய பலன்கள் கொடுக்கும். அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.